ஹாய் ஹலோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. இன்னைக்கு சிவானிக்கு பால்வாடி லீவு. அவரும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9 மணி தான் எழுந்திரிச்சேன். நேற்று உடம்பு ரொம்பவே முடியல. சின்ன பாப்பா நைட்டு 1 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. காலையில் எழுந்திரிச்சு இட்லியும் சட்னியும் மட்டும்தான் பண்ணேன். அவர் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். சின்ன பாப்பா பார்த்தீங்கன்னா யானையில் தூங்கிட்டு இருக்கா. பெரியவா அடங்க மாட்டா, சொல்லவே வேணாம். அவளுக்கு மோட்டு சேனல் வச்சு விட்டாச்சு. சிவானிக்குமே தலை வாரி விட்டுட்டேன். அப்படியே அவள் ஸ்நாக்ஸ் கேட்டா, அதையும் அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். இப்போதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம அம்மா எப்படி நம்மளை வளர்த்தாங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே நினச்சி கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லாமல் எங்களை வளர்த்தாங்க. ஆனால் இப்போ எல்லாமே இருக்கு, ஆனால் சமாளிக்க முடியல. எங்க அம்மா அப்ப தண்ணி தூக்கிட்டு வர கூட பக்கத்து தெரு வரைக்கும் போய் தூக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி துணி துவைக்கணும்னாலும் வெளியே போய் தான் துணி துவைப்பாங்க. கரண்ட்டுமே அங்க இருக்காது. ஆனா அந்த கரண்ட் இல்ல, எதுவுமே இல்லாத டைம்ல எப்படி எங்களை வச்சு வளர்த்தாங்கன்னு தெரியல. இப்ப எல்லாமே இருக்கு, ஆனா என்னால சமாளிக்கவே முடியல. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் கூட கிடையாது. எங்க அம்மா அடுப்புல தான் சமைப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் கையால தான் துவைப்பாங்க. இப்பதான் வாஷிங் மிஷின் இருக்கு. எந்த வசதியுமே கிடையாது. கரண்ட் கூட கிடையாது. மண் தரை தான் அப்போ எங்க வீட்ல. எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்குமே கரண்ட் கிடையாது. 9 வயசுக்கு மேல தான் கரண்டே வந்துச்சு. அப்பதான் நான் கரண்ட்டையே பார்த்துருக்கேன். விளக்குல தான் எங்க அம்மா எல்லாமே பண்ணுவாங்க. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அந்த சின்ன வயசுல எங்க அம்மா எப்படி வளர்த்தாங்கன்ட்டு இப்பவும் எனக்கு நினைவுல இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நான் படுற கஷ்டம் ஒன்றும் அதிகம் இல்லை. ஆனா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஒரு சில டைம்ல. இந்த குழந்தைங்கள வளர்க்கறது அப்பப்போ எங்க அம்மாவை நினைச்சுப்பேன். அம்மா அளவுக்கு நம்ம இன்னும் கஷ்டப்படலை. எல்லாமே இருக்கு, தண்ணி இருக்கு, வாஷிங் மிஷின் வீட்டுள்ளேயே வச்சு துணி துவைக்கிறோம், கேஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்? எல்லாமே நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி நானே மோட்டிவேஷனல் பண்ணி தான் இந்த பசங்களை வளர்க்குறேன். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி வளர்க்குற 2 பசங்களையா, கஷ்டமா இல்லையா உனக்கு அப்படின்ட்டு கேட்பாங்க. கஷ்டமாக தான் இருக்குது. கேட்குறவங்களுக்கும் ஒன்றும் சொல்லிக்கிறேன், நம்ம அம்மா அளவுக்கு நான் ஒன்றும் கஷ்டப்படலை. இப்போ இருக்கிற அளவுக்கு பரவாயில்லன்னு தான் தோணும். சில டைமில் எனக்குமே வருத்தம் இருக்கும், அழுகை இருக்கும். அதெல்லாம் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன நானே சமாதானப்படுத்திட்டு எல்லா வேலையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இந்த பேக் பார்த்தீங்கன்னா சிவானிக்கு தான் நான் வாங்கியிருந்தேன் மீஷோவில். சூப்பராக இருக்குது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. வெல்வெட் கிளாத்தில் தான் இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 தான். நல்லா இருக்குது. அவள் ஸ்கூல் போகிறதுக்காக கேட்டிருந்தா. ஸோ கம்மி பட்ஜெட்டில் நாங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு மதியம் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் போட்டு காரக்குழம்பு, கீரை பொரியல் பண்ணிட்டேன், சாதமும் வடிச்சிட்டேன். முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னவை எழுந்துட்டா. சரி, அதுக்குள்ளே எப்படியாச்சும் சமைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு கூட்டி வச்சுருந்தேன், அதை ஊற்றிட்டு அவகிட்ட போயிட்டேன். அதுக்குள்ளேயே அவள் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவளை கொஞ்ச நேரம் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளை தொடச்சி விட்டு ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டேன். அந்த அம்மா ஹாப்பியாக ஆயிட்டாங்க. ஜெனி பாப்பா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. பெரியவில் போய் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் எல்லாம் வீடு ஃபுல்லாக கொட்டி என்னை ஒரு வழி ஆக்காமல் விட மாட்டா. அவள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கா. அதுவும் இல்லாமல் அழுதுகிட்டே இருப்பா. ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா அதை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அவளை. பெரியவ பால்வாடி போயிட்டானா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு லீவுன்றதுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவளை வச்சுட்டு 2 பேரையும் வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிங்கில் பாத்திரம் எல்லாம் திருப்பியும் சேர ஆரம்பிச்சிச்சு. எப்படி தான் சேருதுன்னே தெரியல. சமைக்கிறது ஒரு சைடு, பாத்திரம் ஒரு சைடு சேர்ந்துட்டே இருக்கு. ஜெனி பாப்பா கவுந்துட்டு ஒரே சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா கவுந்துட்டாங்க. அவங்கள திருப்பி விடணுமா கத்திட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே என்னை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் கிச்சன் போயிட்டு கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பெரியவ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மூட்டு பக்கல் பார்த்துட்டு சொல்கிறது எதுவுமே கேட்கவே இல்லை. அவளுக்குமே பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு. சரி, அவளை அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடலான்னு நான் அப்படியே விட்டுட்டேன். அவளை தலைக்கு எண்ணெய் வைக்கலான்னு சொல்லி எண்ணெய் வச்சு தலைவாரிட்டு உள்ளே வந்தேன். உள்ளே வந்து பார்த்தா சிவானி எல்லா டாய்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு பாப்பா கிட்ட வச்சு ஃபுல்லாக மேலே வச்சு அடுக்கி விட்டுட்டா. கிட்ட போய் அவளை கேட்டா நான் அப்படிதான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்றா. சின்ன பாப்பா என்ன பண்றான்னு பார்த்தா அவ ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. அவங்க அக்கா எது பண்ணாலுமே அவ சிரிச்சிட்டு இருப்பா. இப்படிதான் அவ சின்னவளை சும்மாவே விட மாட்டா. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருப்பா. நான் அதை பார்த்துட்டே இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அவ ஏதாச்சும் கடிச்சு விட்டுருவா, இல்ல வேற ஏதாச்சும் வேலை பண்ணி விட்டுடுவா. இப்ப அவளை தூக்கி உட்கார வேற ஆரம்பிச்சிட்டா. அதுவே பயமா இருக்கு, எங்க அவளை கீழே போட்டுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு.
சின்ன பாப்பா பார்த்தீங்கன்னா பிறந்து 4 மாசம் ஆக போகுது. அவ இப்ப எல்லாரையும் பார்த்து நல்லா சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. முகம்லாம் அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. யார பார்த்தாலும் நல்லா ஸ்மைல் பண்றா. ஏதோ ஒரு மூவில இந்த காமெடி வரும். காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்ச ஓட்டம் சாயந்தரம் 6 மணி ஆகியும் முடியலடா அப்படின்னு வரும். அது மாதிரி தான் டெய்லியுமே எனக்கு போயிட்டுருக்கு. ஷிவானி பார்த்தீங்கன்னா டாய்ஸ் எல்லாம் கொட்டி வச்சிருவா. அதை தான் எடுத்து வச்சுட்ருக்கேன். அதுக்குள்ளேயே எனக்கு பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஷிவானியுமே எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சொன்னா. வீட்டை பெருக்கிட்டு அவளுக்கு சாதம் போட்டு கொடுத்துட்டேன். அவளுக்கு நெய் சாதம் பண்ணி கொடுத்துட்டு கீரை கொஞ்சம் வச்சு கொடுத்தேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. சின்னவள கொஞ்ச நேரம் பார்த்தா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த பொம்மையை மேலே கட்டி விட்டுட்டா. அவள் பாட்டுன்னு பார்த்துட்டு விளையாட்டு சிரிச்சிட்டு இருப்பா. அதுக்குள்ள நான் போயிட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுடலாம், எனக்கு ரொம்ப பசியே தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ வேலையும் செஞ்சதுனால எனக்கு பயங்கரமா முதுகு வலி எடுத்துருச்சு. கால் வலியுமே பயங்கரமா எடுத்துச்சு. கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு கண்டிப்பா படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஆனா படுக்க விடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா சிவானியை நான் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பா. பாப்பா துணியும் ஊற வச்சிருக்கேன், ஆனால் துவைக்கவே இல்லை. மேட்டெல்லாம் ஊற வச்சிருக்கேன், அதையும் துவைக்கல. ஏன்னா இதை செய்யறதுக்கே எனக்கு டைம் சரியாயிருச்சு. பசியும் வேற எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜெனி பாப்பா கிட்டே பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அப்பதான் அவ என்ன சாப்பிட விடுவான்னு சொல்லிட்டு. பெரியவ பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை. டிவி பார்த்துட்டு சாப்பாடு வீடு ஃபுல்லாக இறச்சி விட்டுட்டா. அப்புறம் அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு ஊட்டி விட்டேன். ஊட்டி விட்டு திருப்பியும் அந்த வீட்டை பெருக்கினேன். எத்தனை வாட்டிதான் இந்த வீட்டை பெருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் ஆகுது டெய்லியும். பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளை தூங்க சொன்னேன். ஆனால் அவள் நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. சரி நீ அழாத சிவானி அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் அவளை. எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது. ஆனால் சிவானி என்னை தூங்கவே விட மாட்டுறா. இது வேணும் மம்மி, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அவளை அடிக்கவும் எனக்கு மனசு வர மாட்டேங்குது. சரி என்ன பண்ணுறது, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானாக மனசை தேர்த்திக்கிறது. அவங்க அப்பாவுமே இன்னும் சாப்பிடவே வரவே இல்லை. நான் அதுக்குள்ளே அட்லீஸ்ட் கொஞ்சம் முதுகு வலியாச்சும் குறையட்டும்னு சொல்லி கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வந்திருந்தாரு. அவருக்குமே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்தேன். கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். குழந்தைய கூட சமாளிக்கலாம், எங்கள் சிவானியை சமாளிக்க முடியல. அப்படிதான் இருக்குது. சின்னவ தூங்கிட்டா, ஆனால் பெரியவ தூங்கவே இல்லை. மணியும் பார்த்தீங்கன்னா 3 ஆயிடுச்சு. காலையில் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் என்னுடைய வேலை இப்படி தான் போயிட்டுருக்கோம். சிவானி வீட்டில் இருந்தால் இப்படி தான் போவோம். எல்லாம் மாற்றி மாற்றி போயிட்டுருக்கோம். ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் கூட இவங்க என்னை தூங்க விட மாட்டேன்றாங்க. இப்படி தான் என்னுடைய டெய்லி ரொட்டீன் போயிட்டுருக்கு.